மக்களே, ஒரு நிகழ்வுக்காக நான் வெளியூர் வந்திருக்கேன். ஆனா இந்த செய்தியை, இந்த வீடியோவை பதிவு பண்ணியே ஆகணும். அதனால அவசரமா இதை நான் போடுறேன். பாண்டிச்சேரி கொடுமையை மிஞ்சக்கூடிய அளவிற்கு தர்மபுரியில் ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்குங்க. இந்த நாட்டில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கணும்னு பேசணும். ஆம்பளை பசங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லைங்க. தர்மபுரியில் மிட்டாரெட்டின்ற கிராமத்தில் நடந்த சம்பவம் படித்து அதை குறித்து ரிசர்ச் பண்ணப்போ எனக்கு உண்மையிலேயே நெஞ்சு நடக்குது. ஆனால் அது பேசத்தான் வேண்டும். அப்போதுதான் இதை குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் பரவும். என்ன நடந்தது உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாய் எல்லோருக்கும் புரியும்படி சுருக்கமாய் பார்த்துடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட். தர்மபுரியில் மிட்டாரெட்டின்ற கிராமத்தில் ஒரு குட்டி பையங்க, தம்பி பேரை நம்ம சொல்ல வேண்டாம், 10 வயசு பாலகன் 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார். பழனி முருகன் கோயிலுக்கு வேண்டுதல் வச்சு மாலை போட்ட பையங்க. அப்படிப்பட்ட அந்த குட்டி குழந்தைய மதியத்திலிருந்து காணோம். அப்பா அம்மா பதறாங்க. ஏன்னா இப்போதானே நம்ம பாண்டிச்சேரியில் ஆர்த்திக்கு நடந்த கொடுமையை அடுத்தடுத்து பார்த்து செய்வதறியாத தவித்து போனோம். இப்போதானே குழந்தைகளை கடத்துறது செய்திகளை பார்த்து எது உண்மை எது பொய் தெரியாம பெத்தவங்க அம்மா அப்படியே பெத்த வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு சுத்துறோம். அப்பா அம்மா தேடுறாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்க வீட்டார் தேடுறாங்க, மொத்த கிராமமும் சேர்ந்து தேடுது. அருகில் இருந்த காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்றாங்க, காணவில்லைன்னு புகார் பதிவு பண்றாங்க, போலீஸ் சேர்ந்து தேடுது. இப்ப இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாவை அட்வான்டேஜா எடுத்து பயன்படுத்தணுங்கிறதுக்காக வாட்ஸ்அப்ல எல்லா சமூக வலைதளத்திலையும் குட்டி தம்பியோடைய புகைப்படத்தை பகிர்றாங்க. போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, அக்கம் பக்கத்துல ஒரு பெரிமீட்டரை செட் பண்ணி வேகமா அங்க விசாரிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, ஆமா தம்பி இந்த பக்கம் தான் நடந்து போன மாதிரி இருந்தது, கூட யாரோ போன மாதிரி இருந்தது, கூட யாரோ போன மாதிரி இருந்ததுன்னு சொல்றாங்க. அங்கு இருக்கக்கூடிய வெகு சில சிசிடிவி கேமராவை பார்க்கிற பொழுது அதுல ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்குது. இந்த குட்டி பையன் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 10 வயசு பையன் மாலை போட்ட அந்த சிறுவனை அதே பகுதியில் வசிக்கக்கூடிய +2 படிக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன், அவன் பேர் இளங்கோ, அவன் கூட பேசிக்கிட்டே நடந்து போற ஒரு குட்டி விஷுவல் மட்டும் கிடைக்குது. உடனே அடுத்தடுத்த சிசிடிவி அப்படியே மேப் பண்ண ட்ரை பண்றாங்க. கூட்டி கழிச்சு பார்க்கும்போது குட்டி பையனோட போற அந்த இளங்கோன்றவன் திரும்பி வருகிற போது தனியா வரான். எங்க போனான்னு தெரியல, அந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல, வேற போச்சுன்னு தெரியல, சந்தேகமும் பட முடியல, சந்தேகப்படாமலும் இருக்க முடியல. காவல்துறை காதும் வச்ச மாதிரி இளங்கோன்ற +2 படிக்கிற அந்த 19 வயசு பையனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. அதுக்குள்ள விஷயம் வெளியே தெரிஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் முழுக்க கூட்டங்க. அந்த குட்டி குழந்தையுடைய பெத்தவங்க மட்டும் கிடையாது, அந்த அக்கம் பக்கத்தினர் மட்டும் கிடையாது, அந்த கிராமத்து மக்கள் அத்தனை பேர் சூழ்ந்து கொண்டு என்ன நடக்குது, அந்த குழந்தைய ஒவ்வொரு நிமிஷமும் கவுண்ட், என்ன ஆச்சு, இவனை ஏன் விசாரிக்கிறீங்க, என்ன பண்ணான்னு சூழ்ந்து நின்று ஒரு பெரிய பதட்டமான சுச்சுவேஷன் வந்திருக்கு. தர்மபுரியினுடைய டிஎஸ்பி அவர்கள் நேரில் வந்து விசாரணை நடத்தியிருக்கிறார். அந்த விசாரணையில் இளங்கோன்ற அந்த +2 படிக்கிற பையன் சொல்றாங்க, அந்த சின்ன பையன்கிட்ட பேச்சு கொடுத்து, அவன் வந்து ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் தானா, பேச்சு கொடுத்து நான் உனக்கு மாங்காய் அடிச்சு தரேன், உனக்கு வந்து மாங்காய் டேஸ்டா இருக்கும், நீ மாலை போட்டிருக்க, நீ அடிக்கூடாது, நான் உனக்கு அடிச்சு தரேன்னு பேச்சு கொடுத்து அவனை பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு போய் பாலியல் அத்துமீறல் பண்ணியிருக்கிறான். அது மட்டும் இல்லை, இதை பத்தி நீ வெளியில யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த குட்டி பையன் தெளிவா பேசியிருக்கிறான். நான் எங்க அப்பாட்ட சொல்ல, நான் மாலை போட்டிருக்கேன்டா, குழந்தைன்னு சொல்லியிருக்கிறான். எங்க வெளியில போய் ஏதாவது சொல்லிடுவானோன்னு சின்ன பையனை அங்க இருந்த ஒரு விவசாய கணத்துல பிடிச்சு தள்ளி விட்டுருக்கிறான் அந்த இளங்கோன்ற மிருகம். கேள்விப்பட்ட உடனே இவனை காவல்துறை அந்த கிணத்துக்கே கூட்டு போறாங்க. ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் தராங்க. 2 மணி நேரம் அந்த கிணத்துக்குள்ளார தேடி இருக்கிறாங்க. குட்டி உருவம் இல்லையா, 2 மணி நேரம் தேடி அந்த கிணத்திலிருந்து உயிரற்ற அந்த சிறுவனின் சடலத்தை மீட்டு எடுத்திருக்கிறாங்க. அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி பிரேத பரிசோதனை நடந்து கொண்டு இருக்கிறது. குற்றவாளி இளங்கோ +2 படிக்கிற பையங்க. அவன் மேல கொலை வழக்கும் போக்சோ வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மிகுந்த வேதனையோடு சொல்றேன், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பள்ளிக்கூடங்கள், நம்முடைய கல்லூரிகளில் பசங்களுக்கு டோப் டெஸ்ட் எடுக்கணும். அவங்க போதை பொருள் பயன்படுத்துறாங்களான்னு ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணணும். அப்படி அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடனடியாக பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் இங்க இருக்கக்கூடிய சமூக நலத்துறையும் சேர்ந்து கவுன்சிலிங்ல இருந்து அவர்களுக்கு தேவைப்படுற மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் பண்ணணும். ஏன் இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு தலைமுறை நம்ம இழந்துட்டோம்? எப்படி இப்படி காமம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா வருது? ஸ்மார்ட் போன் அதிகமானதாலையா, ஃப்ரீ இன்டர்நெட் இருக்கிறதாலையா? எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் இதை பத்தி பேசாம மூடி மறைச்சு
எங்கேயோ நடக்கக்கூடிய அரசியல் குடும்பங்கள்லாம் பேசிட்டு இருக்கணும். நம்ம பக்கத்து வீட்டில் தொட்டுவிடும் தூரத்தில் பெரும் துயரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குதுங்க இந்த நாட்டில்? ஆம்பளை பசங்க கூட பாதுகாப்பு இல்லையா? ஏன்? எப்படி? அந்த லோக்கல் மக்கள் சொல்றாங்க, ஊடகங்கள்ல போட்டிருக்கிறாங்க. அளவுக்கு அதிகமாக அங்க இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள், அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் இந்த கஞ்சா போன்ற விஷயங்கள்ல, சாராயத்துல நிறைய மக்கள் வந்து, இந்த மைனர் மக்கள் வந்து இப்படி மாட்டி இருக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப ஏன் பள்ளி கல்வித்துறையோ நம்முடைய உயர்கல்வித்துறையோ இந்த மாணவர்களை, சந்தேகம் படும்படியான மாணவர்கள் ஒரு மருத்துவ பரிசோதனையை நடத்தக்கூடாது? தயவு செய்து இதை போன்ற சம்பவங்கள் நடப்பதை தடுப்பதற்கு ஒரு போர்க்கால அடிப்படையில் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு திட்டம் வகுக்கணும். 2 இலக்கு வைக்கணும். ஒன்று உடனடி இலக்கு, இதை போன்ற சம்பவங்கள் நடக்காம தடுக்கணும். இன்னொரு தொலைதூர இலக்கு, எந்த போதையின் பாதையிலும் உங்களை மாட்டாம தடுத்து நிறுத்தணும். மிக முக்கியமான விஷயம், நான் என்னுடைய நெஞ்சிலிருந்து சொல்றேங்க, மிக கொடூரமான தண்டனைகளை நீங்கள் தரவில்லை என்றால் இது நிறுத்த முடியாது. ஒவ்வொரு நாள் செய்தியை பார்க்கும்போது எனக்கு பதறுது. நேத்திக்கு ஒரு நியூஸுங்க, அது நான் சொல்ல வேணாம் நினைச்சேன், இருந்தாலும் இந்த நேரத்தில் சொல்றேன். போதையில சுத்தின கல்லூரி மாணவர்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சாராயமா இல்ல, என்ன கஞ்சாவா இல்ல, வேற ஏதாவது போதை பொருளா இல்ல, ஏன் இப்படி ஒரு வித்தியாசமான போதையில சுத்துறாங்கன்னு பார்த்தா, வலி நிவாரணி மாத்திரைகள் இருக்கு பாருங்க, அதை தண்ணியில கரைச்சி அந்த மாத்திரை கரைசலை சிரஞ்சில் எடுத்து ரத்தத்துல செலுத்தி அந்த வலி நிவாரணி தண்ணி கரைசலை ஒரு போதை பொருளா பயன்படுத்தி அவங்க சுத்தி இருக்கிறாங்க. எப்படி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது? என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? என்னங்க இதெல்லாம் என்னைக்கு நிறுத்த போறோம்? தயவு செய்து நான் சொன்ன 3 விஷயங்களை பத்தி உங்களுடைய ஃபேமிலியில, நண்பர்கள் மத்தியில் எல்லா குரூப்லையும் பேசுங்க. உடனடியாக இந்த மாணவர்களுக்கு ஒரு உளவியல் ஆலோசனையோ ஒரு மருத்துவ பரிசோதனையோ பண்ணணும். அவளுக்கு நல்வழிப்படுத்தணும். 2வது, இங்க இருக்கக்கூடிய எல்லா காமத்தை தூண்டக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம அழகா அதை வந்து நம்ம வந்து எப்படி சென்சார் போர்டுன்னு இருக்கோ அதை போல இந்த ஸ்மார்ட் விஷன், இந்த ஸ்மார்ட் மீடியால இருந்து, ஸ்மார்ட் போன்ஸ்ல இருந்து இந்த பசங்களை மீட் எடுக்கணும். வெறும் ஆபாச வெப்சைட்டை தடை செய்தால் பத்தாது, இன்னும் பல வழிகளில் வந்துட்டு இருக்கு, அதை தடைப்படணும். 3வது, மிக அதிகபட்ச தண்டனைகளை இதை போன்ற கேசஸ்ல தந்தே ஆகணும். மனிதாபிமானத்துக்கு இடம் இல்லை. 2024 வந்துருச்சு, இன்னும் ஆம்பளை பசங்களுக்கு பாதுகாப்பு, பொம்பளை பசங்க, குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க பெத்தவங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க, ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்களுடைய கமெண்ட்டை பாருங்க, ரத்த கண்ணீர் வரும். என் குழந்தைக்கு என்ன ஆயிடும்னு பயப்படுறோன்றாங்க. அதிகபட்ச தண்டனைகள் தருவதுதான் ஒரே தீர்வு. உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த செய்தியை நண்பர்கள், நலன் விரும்பிகள் உங்களுடைய ஃபேமிலி குரூப்ஸ்ல பயன்படுத்துங்க, பகிருங்க. விழிப்புணர்வோடு இருங்க, பாதுகாப்போடு இருங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி.